பீச் வந்தாச்சு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். திரும்பி எப்போ அடிக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சொல்கிறதால தான் அடுத்தடுத்து பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் நம்ம ஒரு இருக்கிற காளா மீன். ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈஸியாக கோவலம் பீச் தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு நம்ம பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தலைக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கோவலம் பீச்சோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கோவலம் பீச் வந்தாச்சு. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பாறையாக இருக்குது. இதில் தான் நான் நடக்க போகிறேன். எங்கடா போகிற, எதுக்குடா போகிற, எப்படா ஏற போகிற? ஏற போக வேண்டியதான் கல் மேலே அப்படி சொல்லிட்டு ஏறி போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஓகே, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க போல். ஆனால் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தான். இங்கே வந்து பார்க்குறச்ச பீச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மண், அதுக்கப்புறம் கடல், ஸோ அப்படியே அந்த ஸ்கை வியூவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் பேர் வந்து அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மீன் ஏதாவது கிடைக்கிறது அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் ஒரு 5 minutes to 10 minutes வரையுமே நின்றுருப்பேன். ஆனால் ஃபிஷ் எதுவும் மாட்டல. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, எதுவும் இந்த பக்கம் இல்லை போல் அப்படி சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த விலாகில் நான் எதுவுமே மியூசிக் எதுவும் ஆட் பண்ணல, ரொம்ப வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. கொஞ்சம் நிறையா நானாக வந்து அங்கேயுமே பேசி எடுத்துருக்கிறது அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். மியூசிக் ஏன் போடலன்னா, இந்த கடலோட சத்தமே வந்து அலைகளே வந்து கேட்குறச்சா நல்லா இருந்துச்சு. மேபி உங்களுக்கு அது பிடிக்குமான்றது தெரியல. ஸோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அழகிட்ட மோஹித்தை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம். அதுவுமே இது என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக தான். நாங்கள் வந்து கடல்கிட்ட அவனை மோஸ்ட்டாக கூட்டிகிட்டே போக மாட்டோம். அவனை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறதே மண்ணில் விளையாடுறதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கள இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராதீங்க. இது வந்து டேஞ்சர் ஜோன். ஏன்னா கடல் அலை வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் வரும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பி சேஃப். குழந்தைங்களோட போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் இப்படி போயிட்டு இப்படி நடந்திருப்பேன். சரிங்களா? சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஸோ பி சேஃப். போனால் மண்ணில் விளையாட விடுங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேராக வந்தால் நல்லா ஃபீல் பண்ணலாம். அந்த கடல் சத்தம், வெயிலே இல்லை, அந்த பனி மாதிரி க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேமிலி கூட கண்டிப்பாக வரலாம். மெயினாக இந்த மாதிரி வாழு குட்டீஸை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் என்ன, நீங்கள் அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கடல் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். ஓகே? ஸோ வரலாம், கிட்ஸு கூட்டிகிட்டு கண்டிப்பாக வரலாம். நல்லா நம்ம மெரினா விட இங்கே கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. மெரினாவில் இந்த அளவுக்கு இருக்காது, இல்லைங்களா? இந்த அளவுக்கு நீட் இருக்காது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. கிட்ஸ் கூட வரலாம். பக்கத்தில் தான் கிட்ஸ் மார்க்கெட் இருக்குது. நம்ம போகலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போகலாம். இருக்கிறது கூட ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 5 minutesலேயே நம்ம வந்து பீச்சை வந்து பார்த்துடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் மணல் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதான் பேண்ட்டை கழட்டிட்டு ஒரு வைபுக்கு வந்திருக்காரு என் பையன். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பீச் சாண்டுன்றது கிடைக்கிது. அந்த கடல் மண்ணை வாங்கி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் வச்சு விளையாட விடுறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் பீச்சில் வந்து போனாங்கன்னா அவங்க வந்து மண்ணில் நல்லா விளையாடுவாங்க. நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சானிடைஸ் பண்ணிவிடுங்க. அங்கேயுமே நீங்கள் கேன் வாட்டர்ஸ் இல்லை கையில் வாட்டர்ஸ் நீங்கள் கேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வச்சு சானிடைஸ் பண்ணி குழந்தைய வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா?
என் பையன் என் கூடவே அதிகாலையிலே பாவம் 5:30க்கெலாம் வந்து ஏஞ்சி என் கூட பீச்சுக்கு வரதே காரணம், மெயின் ரீசன் வந்து இந்த மண்ணில் விளையாடுறது தான். ஸோ அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நல்லா வந்து கை காலெல்லாம் நல்லா கழுவி விட்டுருங்க. சோப் வேணால் கேரி பண்ணிவிட்டு போங்க, வாட்டரும் சேர்த்து. இதே பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த பதிவையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு வேறு யாருக்காவது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம்ம வைப்புங்க, காலையில் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல சூப்பராக பாறை இருக்குது. இந்த பாறையில் உட்கார போகிறேன். வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சுங்க. வடிவேல் காமெடி மாதிரி உட்கார மட்டும் போனேன், நிற்கிறேன், நடக்கிறேன், ஓடுறேன், குதிக்கிறேன், தாவுறேன், இது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருந்துச்சு, நம்ம நடக்கலாம். நீங்கள் யாராவது ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணணும் அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போங்க. நல்லாயிருக்கு அந்த லொக்கேஷன், ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கு. பையன் ஆஞ்சநேயருக்கு வால் இருக்கும் பாருங்கள், பெருசாக அந்த மாதிரி பெரிய வாழெல்லாம் போட்டுட்டு மண்ணில் எவ்வளோ நேரம் விளையாட முடியுதோ அந்த மாதிரி செம்ம அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் கிட்டலாம் இந்த மாதிரி மண்ணில் விளையாடுவாங்களா, இல்லை வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி மண்ணெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா, அதை விளையாட்டுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாண்டில், அதாவது மண்லேயும் வந்து அவங்க தொட்டு விளையாடும் போது அந்த கையில் இருக்கக்கூடிய சென்சரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சின்றது அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கல் மேலே உட்காந்துட்டு அந்த கடலை பார்க்கும்போது ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஸோ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், செல்லக்குட்டியோட கையை காட்டுப்பா, அந்த கை காட்டுப்பா, எப்படி பாருங்க, சூப்பரா, சூப்பர். ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து போனனால அவர் வந்து குழந்தைய ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டாரு. மீதி கொஞ்ச நேரம் நான் வந்து அப்போ கூட பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே விளையாண்டுட்டு ஜாலியாக போச்சு. செம்ம. இந்த பெரிய பெரிய கல் மேலே நடக்கிறச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ஒருவனுக்கும் இந்த மாதிரி கேப் இருந்துச்சு. ஆனால் க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. பட் ஆனால் சொல்ல முடியாது, இப்போ சேஃபாக தான் நடக்கணும். இங்கே பாருங்க, பாறை மேலே நிற்கிறது. இங்கே பாரு, இங்கே பாரு, அப்போ செம்மையாக இருக்குது பாருங்க. கல்லோட அந்த வேவ்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மொட்டை அடித்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். திரும்பி எப்போ அடிக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்போ அடிக்க போகிறேன்னு தெரியல, எனக்கே தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன்ஷூர் எடுக்கும் போது வீடியோஸ் வந்து நிறையா நாங்கள் நிஜமாகவே கேப்சர் பண்ணல. எல்லாருமே வீடியோ கேட்டீங்க, வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து என்னடா வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுங்க புரியல, ஏன்னா நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். திருப்பி என்னென்னா அப்புறம் ஸோ வாய்ஸோட வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக டெம்பிள் vlog போடுறேன். அங்கே போய் டன்ஷூட் பண்ணனாலும் அந்த vlogகும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ சேனலில் வந்து ஸ்டே டியூன்ட். அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் வந்து சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருந்து மோட்டிவேஷனாக இருந்து நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோவளம் பீச்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம மெரினாவில் இப்படி இந்த அளவுக்கு இருக்காது. மெரினா விட இங்கே அது ஒரு டைப். நான் பீச் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மெரினா வந்து நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ மெரினாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோவளமும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களாம் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். ஃபுட்டு ஏதாவது பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும், நல்லாயிருக்கு. ஃபிஷ் மார்க்கெட்லாம் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அங்கே ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போகலாமா? இது வரேன். செம்ம. ஆமா, வாங்க போகலாம். ஃபுல்லாக இந்த பாறையில் தான் நடந்து போகிறோம். என்னோட ஸ்லிப்பர் அங்கே தான் கழட்டி வச்சுருக்கேன். மோஹி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மோஹிக்கு வந்து இந்த பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால காலையில் தூங்கிட்டு தான் இருந்தார். விட்டுட்டு தான் வரலான்னு பார்த்தோம் அம்மா கிட்ட. பட் இருந்தாலும்
விட்டுட்டு வரேன். என் ஆத்துக்காருக்கும் மனசு இல்லை, எனக்கும் மனசு இல்லை. அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். அச்சோ அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ, அவன் என்ஜாய் பண்ணியிருப்பானோ, அவன் இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அதனாலவே ஒரே ஒரு கிட்டுனால நாங்கள் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவோம். இங்கே வந்து நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சாங்க. குட்டி குட்டியாக போட்டு இருக்குது. போட்டு மீன்ஸ் அவங்க அந்த படகுல தான் போயிட்டு வந்து மீன் பிடிப்பாங்க. நானும் யாராவது மீன் பிடிப்பாங்க உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். சம்டைம்ஸ்லாம் நாங்கள் வரும்போது அந்த வலையிலே மீன் பிடிப்பாங்க. கிலோ கணக்கெலாம் கிடையாது, நம்ம கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க. நம்ம 200 ரூபாய்க்கு கேட்டால் 200 ரூபாய்க்கு, அப்புறம் 100 ரூபாய்க்கு, 150 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம். இது பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த மாதிரி படகுல தான் உட்காந்து போவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வரிசையாக படகு. அதுக்கப்புறம் அவங்க வலையெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே தள்ளி போனால் ஒரு இது மாதிரி கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துருக்கு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க வைப்பாங்க. எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டெல்லாம் போகணும், அப்புறம் அந்த சீயெல்லாம் வைப் பண்ணணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸ் அப்படி நான் போடுறதுக்கு பார்க்குறேன். இதுவுமே நிறைய ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து இந்த மாதிரி போட் கூட பீச்சில் அந்த சாண்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்கையெல்லாம் கவர் பண்ணி எடுக்கிற பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா என்னோடய ஃபோட்டோ ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வ்ளாகில். உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட போகிறான். ஃபோட்டோ வாங்க. இதே போட்டில் என்னால் முடிஞ்ச வரையும் கோவளம் பீச்சை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும். ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். இதே பீச்சை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லை அப்போ அப்படி தானே, அப்படி தானே? ஆமாம் ஆமாம், சரி ஓகே போகலாம். பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனாலே வந்துடும் ஃபிஷ் மார்க்கெட். அதுக்கப்புறம் கடலில் மீன் விற்கிற இடம். இந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. மெரினாலாம் காலையில் போனால் கூட அவ்வளோ கூட்டம் இருக்கும் இல்லைங்க? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடல் பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் வந்து விற்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். கடலுக்கு போய் மீனை பிடிச்சி நம்ம கைக்கு வந்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அப்பாடின்னு ஆகிடும். அந்த பிடிக்கிறவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைவாக பார்க்கும் போது தான் அந்த பெயின் வி வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி வந்து படகு இருக்கும். அந்த போட்டில் வந்து அவங்க பிடிச்ச மீனுங்களை வச்சு விற்பாங்க. வலையிலேருந்து எடுக்கும்போதே நம்ம வந்து இந்த மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையர் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ, யார் வந்து அவங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வராங்களோ அவங்க அந்த மீனை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம டிலே பண்ணாலும் நம்ம இந்த மீன் வாங்கணும்னு நினச்சா அந்த மீன் அங்கே வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. அதனால் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே டக்கு டக்குன்னு வாங்கிடணும். உங்ககிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குறது உங்களோட திறமை. அதுக்கப்புறம் நமக்கே சம்டைம்ஸ் தோணும்ல, இது ரீசனபிளாக இருக்குது, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா. இந்த மீன் வந்து 400 ரூபா, ஓகே இது ரீசனபிளாக இருக்குன்னா நம்ம அதை வாங்கிடுவோம். இந்த மீன் 800 ரூபா, ஓகே இது ரீசனபிளாக இருக்குன்னா நம்ம வாங்கிடுவோம். இந்த மீன் 200 ரூபா, ஓகே இது ரீசனபிளாக தான் வாங்கிடுவோம். நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். வெளியே வாங்கணும் மீன் வாங்கணும் நிஜமாகவே ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒரு 200 rupeesக்கு எனக்கு ஒரு மீன் வாங்கினேன். ஆனால் அதை நான் மார்க்கெட்டில் வாங்குறது எனக்கு 400 ரூபா, 450 ரூபா தான் வானகத்தில் கிடைக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா எது பெஸ்ட்டு? எல்லாம் தான் நிறைய தான் போட்டுக்கிறோம் உங்களுக்கு. எவ்வளோ சார் குட்டி நண்டு? வாங்கிக்கோங்க. 200 ரூபாய்க்கு வாங்கணும். இது என்னக்கா பண்ணுவீங்க? நண்டு நண்டு தொக்கு மாதிரி தொக்கு மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நண்டு சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கும். அப்படியே 200 ரூபா கொடுமா, எடுத்துக்கலாம். வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கிட்ட அந்த நண்டு பற்றி கேட்டேன். அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக, அது வந்து சளியெல்லாம் வந்து சரி பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன மீன் பாரு? கொடுவா, மீசோ, அருவா, பார்வை அந்த மாதிரிலாம் பாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லா மீனையும் வச்சு செம்மையாக பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. போட் இருக்குது. அந்த போட்டை எப்படி இழுக்கிறாங்க பாருங்கள்.
எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா மீன் நம்ம கைக்கு வரது. சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்கல்ல கடலில், அதை பாருங்கள் ஒருத்தர் அங்கே தூரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டு வந்து நிற்குதுன்னா உடனே சும்மா டக்கு டக்குன்னு போய் வாங்கிடணும். எவ்வளோ உயிரோடு இருக்க பாருங்கள் நண்டெல்லாம். ஒரு மீன்ப்பா அக்கா போடுதல் அவங்க போடுதல் அந்த மீன் போடுதல் மீன் போடுவாங்க மீன் போடுவாங்க ரெண்டு மீனை போட்டாங்க ஒண்ணுக்கு பேசக்கூடாது நம்ம ஒரு கவர் போட்டு கொடுக்கா நண்டு மட்டும் 300 நண்டு 200 எல்லாம் போடுவா இருங்கக்கா ஃபோனில் கேட்டுக்கிறேன் காளா மீன் என்னங்க என்ன மீனெல்லாம் வாங்கினேன் அதை பற்றி, அதுக்கப்புறம் அதை எப்படி குக் பண்ணேன் அதை பற்றி செப்பரேட்டாக, அப்புறம் இன்னும் ஒரு கடாய் கடை பார்த்தேன் அதை பற்றி செப்பரேட்டாக தனித்தனியாக vlogs வரும். ஏன்னா இதில் கொஞ்சோண்டு மீன் வாங்கியாச்சு. அங்கே மார்க்கெட் இருக்கான், நண்டு இருக்கான்னு பார்க்கலாமா? கூறு 200 நம்ம 300 600 எவ்வளோ கேட்குறீங்க? எவ்வளோ கேட்குறீங்க பாருங்க நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? எவ்வளோ நேரம் கேளுங்க 300 ரூபாய்க்கு போடுங்க. 100 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. சரி 400 ரூபாய் கொடுங்க. அக்கா 400 ரூபாய்க்கு வேணாம் 300 ரூபாய்க்கு போடுங்க. எவ்வளோ வருமோ 300 ரூபாய்க்கு போடுங்க. இந்த ப்ரான்ஸ் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோவில். 300 ரூபாய்க்கு ஆண்டி. இல்லை அக்கா ஸ்கேனிங்கா நம்பராக்கா? நம்பரா? இது எவ்வளோம்மா சொரா? 8 1 வேணுமா 2 வேணுமா? இல்லை ஒரு சொரா எவ்வளோ? 6 ரூபாய் கொடுத்துருமா 7 ரூபா சொன்னேன் 6 ரூபா 6 ரூபா அது 3 300ங்களா? 800 ரூபாய் கொடுமா ஏமா சொராம்மா பால் சொரா உப்பு பண்ண அவ்வளோ அருமையாக இருக்கா அது 3 எடுத்துக்கோ. சுறா கிட்டுக்கு ஃபீட் பண்ணும்போது நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்ல செக்ரேஷன் இருக்கும். நான் வந்து அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாய் குடிச்சிட்டு அப்படியே நான் இந்த vlogக்கு தான் வந்து டாட்டா பாய் போடுறேன். பார்ட் 2 வரும்.